பிரெக்னென்ட்டா இருக்கும்போது எக்ஸர்சைஸ் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு மித்தா? இல்ல அது உண்மதானா? அண்ட் அந்த எக்ஸர்சைஸ் பண்றதுல ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? லைக் இந்த மந்த்ல இருந்து பண்ணணும், இந்த மந்த்ல இருந்து பண்ணக்கூடாது, இந்த எக்ஸர்சைஸ்லாம் பண்ணணும், இது பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி. எகைன் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸர்சைஸ்ங்கிறது வந்து இண்டிவிஜுவலைஸ்டு எல்லாரையும் வந்து நம்ம வந்து ஜெனரலைஸ்டா சொல்ல முடியாது. ம். சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கவங்களுக்கு, மெயினா வந்து ஹார்ட் டிசீஸ் காம்ப்ளிகேட்டிங் இருக்கிறவங்கள வந்து நாங்க எக்ஸர்சைஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லுவோம். ம். ரெஸ்ட்ரிக்டட் ஆக்டிவிட்டி இருக்கும். ஆனா டயபெட்டிக் இருக்கிறவங்கள வாக்கிங் சொல்லுவோம். ஸோ அதாவது எப்படின்னா, அந்த அந்த பேஷண்ட்டுக்கு ஐ மீன் அந்த அந்த டிபெண்ட்ஸ். மதருக்கு என்ன ப்ராப்ளம் ம். இருக்கு, அத பொறுத்து நம்ம டிசைட் பண்ற மாரி இருக்கும். பேசிக்கா எக்ஸர்சைஸ வந்து ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங். வாக்கிங் வந்து என்ன என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, என்டார்ஃபின் ஒரு ஹார்மோன் சுரக்கும். ஸோ அது வந்து பெயின் ரிலீஃப் குடுக்கும். எகைன் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணுறதுனால வந்து அவங்களுக்கு வந்து அந்த டயபெட்டிக் டெண்டன்சி கம்மி பண்ணும். வெயிட் கெயின் வந்து ஒரு சமச்சீராக இருக்கும். அப்நார்மலாக வெயிட் கெயின் இல்லாமல் பார்த்துக்கும். ஸோ வாக்கிங் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். அண்ட் செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோட பாடி பார்ட் வந்து நம்ம 3ஆ பிரிப்போம் இல்லையா? ஸோ அப்பர் லிம் நெக் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரெக்னன்சி ஒன்ஸ் முடிச்ச உடனே பாப்பா வந்து 3 கேஜிட்ட பிறக்க போகுது. ஸோ 3 கேஜி பாப்பா ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்களோட ஷோல்டர் மசில், நெக் மசில்ஸ் நல்லா இருந்தா தான் அவங்களால ஹெல்த்தியா கோ த்ரூ பண்ண முடியும் போஸ்ட்மார்ட்டம் பீரியட். ஸோ அதுக்கு வந்து அத ஸ்ட்ரென்த் பண்றதுக்கு ஷோல்டர் எக்ஸர்சைஸும், நெக் எக்ஸர்சைஸும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.